श्रीगुरुभ्यो नमः। मुनित्रयं नमस्कृत्य तदुक्तिः परिभाव्य च वैयाकरणसिद्धान्तकौमुदीयं विरच्यते. सिद्धान्तकौमुदीला अव्ययीभाव समास प्रकरणத்தில் சமர்த்த பத விதிஹி அந்த சூத்திரத்தில் தத்துவபோதினி பார்த்துட்டு இருக்கோம். 2 கிளாஸ் பார்த்துட்டோமா தத்துவபோதினிய. இப்போ கிஞ்ச இப்போ சமாசஸ்தலத்தில் சக்தியை ஒத்துக்கிறா, நூத்தனமான ஒரு சக்தியை ஒத்துக்கிறா. சமாசே கலு பின்னைவ சக்தி என்றார். லோகத்துல நிறைய பதங்கள்லாம் இருக்கு. அந்தந்த பதங்கள்ல தனித்தனியான சக்தி இருக்கு. அந்த சக்தியினால அந்த பதங்கள் அந்தந்த அர்த்த விஷயகமான ஞானத்தை உண்டு பண்றது. கடஹா அப்படின்ற பதத்துல தனி சக்தி இருக்கு. அந்த சக்தி குடம் அப்படின்ற அர்த்த விஷயகமான ஞானத்தை உண்டு பண்றது. சப்தத்தினுடைய வேலை என்னன்னா, உச்சரித்தமான சப்தம் எதற்கு யார் கேட்குறானோ அவனுக்கு ஒரு அறிவை உண்டு பண்ணும், ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுறது தான் சப்தத்தினுடைய வேலை. அதனால தீபமும் சப்தமும் ஒரே மாதிரின்னு ஒரு வாக்கியபதியத்தில் சொல்றார். தீபம் எப்படி நமக்கு ஒரு வஸ்து விஷயகமான ஞானத்தை, விளக்கு போட்டால் என்ன ஆயிடுது, அங்கே இருக்கக்கூடிய பிரகாசம் எங்கே மேலே பாயிறது, அந்த வஸ்து மேலே படறது. வஸ்து மேலே படர்ந்த உடனே அந்த வஸ்து இருக்கு நமக்கு கண்ணில் தெரியுது. அப்ப அந்த பிரகாசம் அந்த வஸ்துவோட பட்டு அப்புறம் அந்த வஸ்து இருக்குன்ற ஞானம் நமக்கு உண்டு பண்றதுக்கு எப்படி காரணமா இருக்கோ, அதே மாதிரி சப்தம் என்ன பண்றதுன்னா, கடசப்தத்துக்கு குடத்தோட சம்பந்தம்ன்றோம். கடசப்தமானது எப்படி இந்த பிரகாசம் அந்த குடத்துல விழுந்து குடம் இருக்குன்னு நமக்கு கண்ணுக்கு தெரிய வைக்கிறதோ, அதே மாதிரி கடகான்ற சப்தமானது குடம்ன்ற அர்த்தத்தோட சம்பந்தப்பட்டு நிக்கிறது இல்லை. அந்த அர்த்த விஷயகமான அறிவு நமக்கு உண்டாகுது. சப்தமானது அறிவை ஏற்படுத்துறது. இதுதான். அப்ப அந்த அறிவை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கடகான்ற சப்தத்துல இருக்கு, பட்டகான்ற சப்தத்துல இருக்கு, ராஜன்ன்ற சப்தத்திலையும் இருக்கு. ராஜான்ற இடத்துல அந்த சப்தத்திலையும் அது மாதிரி சக்தி இருக்கு. புருஷான்ற சப்தத்திலையும் தனித்தனியா இருக்கு. சமாசமான உடனேவே இங்க புதுசா நாம பண்ண ரெண்டு சேர்ந்ததுனால வந்திருக்கக்கூடியது, சேர்ந்ததுனால புதுசா ஒரு சக்தி இருக்கு, அவ்வளவுதான்டா. அந்த சிகப்பு கலர் புதுசா வந்துருது இல்ல அது. அதே மாதிரி இந்த அதான் சமாசேக்கலு பின்னாயேவ சக்தி. அதாவது கடஹா சப்தத்துல இருக்கக்கூடிய சக்தி இயற்கையாவே இருக்கு, பட்டஹால இருக்கு, ராஜால தனியா இருக்கு, புருஷால இருக்கு. ராஜபுருஷான்னு வரும்போது இதை காட்டிலும் விலட்சணமா இருக்கு பின்ன சக்தி. ஏன் பின்ன சக்தினா, இதெல்லாம் தனித்தனியான பிரயோகம் மட்டும்தான் உண்டு. அந்த ராஜபுருஷால அதை தனியாவும் பிரயோகம் பண்ணலாம், சேர்த்தும் பிரயோகம் பண்ணலாம், ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அது நூத்தன சக்தின்றது வையாகரணாளுடைய சித்தாந்தம். நையாயிகள் என்ன சொல்றா, இல்ல அங்க தனித்தனியான அவயவ சக்தி தான் உண்டே தவிர சமுதாய சக்தின்னு புதுசா ஒன்றும் கிடையாது. உனக்கு சமுதாயமாக எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா ஒரு அர்த்தம் உனக்கு கிடைக்கிறதே அப்படின்னு சொன்னா லட்சணா அவனால கிடைச்சிருக்குன்னு ஒத்துக்கலாம். நீ ஒண்ணு கேளு. இப்ப ராஜபுருஷான்னு ஒரு சப்தத்தை யாரோ ஒருத்தன் உச்சரிக்கிறான். பக்கத்துல 3 பேர் இருக்கான். சப்தத்தை உச்சரிக்கிறவன் யாரோ ஒருத்தன், 3 பேர் இருக்கான். ஒருத்தன் வையாகரணம், ஒருத்தன் நையாயிகன், ஒருத்தன் சாமானிய லௌகிக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தன். 3 பேர். இந்த ராஜபுருஷான்னு சொன்ன உடனேவே கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற போதம் 3 பேருக்கும் சமானமா தானே வருது. 3 பேருக்கு சமானமா தான் வருது. சப்தத்தை உச்சரிச்சோன்னா போதத்துல யாருக்கும் வித்தியாசம் வரல. அந்த லௌகிகன் இருக்கான் பாரு, இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அந்த சப்தத்தை உச்சரிச்ச உடனே எனக்கு அந்த அர்த்த போதம் வந்துடுதுன்னு திருப்தி அடைஞ்சு போயிடுறான், அவ்வளவுதான். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் இருக்கு பாரு, அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய சாமர்த்தியம், அத வையாகரணன் சக்தின்னு இவன் டிஃபைன் பண்றான். நையாயிகன் அதை லக்ஷணான்னு டிஃபைன் பண்றான். அதை ஐடென்டிஃபை பண்றது தான். மற்றபடி சப்தம் இல்ல நான் லக்ஷணையினாலதான் இந்த அர்த்தத்தை உனக்கு கொடுத்தேன்னு சப்தம் சொல்ல போதா, இல்ல நான் அபிதா, அதாவது என்ன ஒத்துண்டா சரியா வரும்னு சாஸ்திரக்காரால் யோசிக்கிறா. புரிஞ்சுதா உனக்கு? இந்த விசாரம்லாம் வியர்த்தம் நீ நினைச்ச கூடாது. சாஸ்திரக்காரால் தன் ரீதியா என்ன ஒத்துக்கலாம், என்ன ஒத்துண்டா கரெக்டா இருக்கும். இது ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பண்ணக்கூடியது தானே. கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒன்னாதான் இருக்கு லோகத்துல. காய்கறியாவது இதை சாப்பிட்டா என்ன வரும் அப்படின்னும் போது ஆயுர்வேதக்காரா இதை சாப்பிட்டா என்ன வரும்னு அவா ஒரு மாதிரி சொல்றா. இவா
நூத்தன இந்த இது பார், அலோபதிக்காரன் என்ன பண்றான், இதை சாப்பிட்டா விட்டமின் ஏ ஏறும், பி ஏறும்ன்றான். சாப்பிட்டா சக்தி வர்றது இவனுக்கு, ஆயுர்வேதக்காரா சொல்றதும் இவனுக்கு புரியாது, அலோபதிக்காரா சொல்றதும் சாப்பிட்டா நல்லா இருக்குடா, சாப்பிட்றேன்டா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். புரிஞ்சுதா? இதேதான் இங்கேயும். ஆனா இந்த ஆராய்ச்சி தொடர்ந்துன்றதுதான் இருக்கும். இவா ஏதான் வருதுன்னுவா, இல்ல அவ வந்து ரத்த விருத்தி ஆகுறதுன்னுவா. 4 ஆப்பிள் சாப்பிட்டா ரத்த விருத்தி ஆகுதுன்னுவா, 4 ஆப்பிள் சாப்பிட்டா ஏதோ ஒரு விட்டமின் இது வருதுன்னுவா இவா. இதே மாதிரி இந்த பேதங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். இவா வந்து என்ன சொன்னா கரெக்டா இருக்கும்னு இவாளுடைய ஆராய்ச்சி. நம்ம அதுக்குதான், அது படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அப்ப இன்னைக்கு முன்னாடி என்ன பண்ணா, நீ லக்ஷணாவை ஒத்துண்டா ரொம்ப கஷ்டம்பா அப்படின்றத போன கிளாஸ்ல சொன்னார். நீ லக்ஷணா வேண்டாம், நிரூட லக்ஷணான்னு ஒண்ணு இருக்கே, அதை ஒத்துக்கிறேன்னு சொன்னா, நிரூட லக்ஷணாவும் சக்தி ஏறத்தாழ ஒண்ணுதான், அதுக்கு நீ வந்து சக்தியாவே ஒத்துக்கலாம்னு வையாகரணன் சொல்லி முடிச்சா போன கிளாஸ்ல. ஞாபகம் இருக்கா? கிஞ்ச வேற ஒரு இடம் சொல்றார், நிரூட லக்ஷணாத்து சக்திதா ந அதீவ பித்தியதேன்னு. புரியுதா எப்படி யூஸ் பண்றா பாரு. நிரூட லக்ஷணா சக்திதா ந பித்தியதேன்னு சொல்லல, அதீவ ந பித்தியதே, ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுடா. ஒன்றும் வித்தியாசம் இருக்கு, லார்ஜ் டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம், டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறார். அப்ப நிரூட லட்சணா வேற, சக்தி வேற அப்படின்றது உண்டு. என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டேன். நிரூட லட்சணா ஒத்துக்கிற ஸ்தலத்துல அந்த சப்தத்தினுடைய வாஸ்தவமான ஒரு அர்த்தம் இருந்தது, லாங் எகோ இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். சக்தி ஸ்தலத்துல அது மாதிரி இருக்கிறதே ஒண்ணுதான், அந்த வித்தியாசம். புரிஞ்சது இல்லையா? வேற ஒரு கிஞ்ச பிராப்தம் உதகம் எம் இதி வியஸ்தே சமீச்சீனம் உதகம் இதி விசேஷணவத் சமஸ்தேபி உதக விசேஷண பிரயோகः சமாச घटक பதார்த்தானாம் பிராப்தः சச்ச விருத்தஸ்ய விசேஷண யோகோ ந இதி வசனேனைவ வாரணீயः சொன்னார். வர்றா ஒரு வியஸ்த பிரயோகம், ஏற்கனவே நாம சொன்ன ராஜபுருஷா உதாரணம் தான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்குறார். ராஜ்ஞா புருஷான்றது வந்து தத்புருஷ சமாசம். இப்ப இவர் சொல்றது வந்து பகுவிரீஹி சமாசம் உதாரணம். சரியா? என்ன சொல்ல போறார், ஒரு கிராமம் இருக்கு, மழை பயங்கரமா பொழிந்து அந்த கிராமத்தை சுத்தி தண்ணி வந்துருது, வெள்ளம் வந்துருது. அப்ப வந்தது யாரு? வெள்ளம். அப்ப வர்றதுன்னு சொன்னா பிராப்தி கிரியா. இப்ப பிராப்தி கிரியானா வர்றது. இந்த பிராப்தி கிரியா யார் கையில இருக்கு? ஜலத்து கையில இருக்கு. ஜலம் வரும்போது யாரை நோக்கி வந்தது? கிராமத்தை நோக்கி வந்தது. அப்ப கிராமமானது கர்மகாரகம். அப்ப இத நீ என்ன சொல்ற, சம்ஸ்கிருதத்துல சொல்லி காண்பிக்கிற, பிராப்தம் உதகம் யம் அப்படின்ற. உதகம்ன்றது நபும்சகலிங்கமா இருக்கவே பிராப்தம்னு வந்திருக்கு. நீ பிராப்தம்னு அது கர்மகாரகம் தித்தியா விபக்தின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி நமக்கு திடீர்னு தோணும். உதகம் ஜலமானது பிராப்தம் அடைந்திருக்கிறது. யாரை? யம், எந்த கிராமத்தை நோக்கி ஜலம் அடைந்திருக்கிறதோ இப்படின்னு சொல்றப்பா. இது வியஸ்த பிரயோகம். சரியா? யம்னு சொல்லாம தம்னு சொல்லிக்கோ. அப்ப என்ன சொல்ல, உதகம் தம் கிராமம் பிராப்தம், ஜலமானது அந்த கிராமத்தை நோக்கி அடைந்திருக்கிறது. உதகம் தம் கிராமம் பிராப்தம் அஸ்தி அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம கொஞ்சம் கரெக்டா அர்த்தமானது, வாக்கிய அர்த்தம் பூர்ணமா இருக்கும். புரிஞ்சுதா? இந்த வியஸ்த வாக்கியத்துல நீ சொல்லும் பொழுது இதை பத்தி லகு சப்தாந்தி சேகரத்துல நிறைய விசாரம் பண்ணிருக்காரு. இதை பத்தி வியஸ்தத்துல சொல்லும் பொழுது பிரதமா விபக்தியினுடைய அர்த்தத்துக்கு பிராதானியம்னு வச்சுக்க. அப்படி ஒரு பட்சம் உண்டு. பிரதமாந்தார்த்தஸ்ய பிராதானியம்னு ஒரு வாக்கியத்துல பிரதமா விபக்தியந்தமாக எந்த பதம் பதார்த்தம் இருக்கோ அது பிரதானம் அப்படின்னு ஒரு பட்சம். பிரதமாந்தார்த்த முக்கிய விசேஷக சாப்த போதா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த வாக்கியத்துல நீ பார்த்தன்னா பிரதமாந்தமா யார் இருக்கா? உதகம் இருக்கு. அப்ப உதகத்துக்கு பிராதானியம் வந்துருத்தா? உதகத்துக்கு பிராதானியம் வந்துதா? நீ என்ன சொல்ற? ஏய், தண்ணி என்னன்னு நினைச்சுண்டா, இந்த கிராமத்தையே வந்து உள்ளுக்குள்ள பூந்துடுத்து தண்ணி அப்படின்ற. அப்ப இந்த தண்ணிய முக்கியத்துவம் கொடுக்குற. இதம் உதகம் தம்
தம் கிராமம் பிராப்தம் அஸ்தி. இந்த தண்ணி சாதாரண நினைச்சுட்டியா, அடிச்சதுன்னா ஆச்சுப்பா, சென்னையே காணாம போச்சு இல்லையா? 2006 சென்னையே காணாம போச்சு. எதுலடா? அது இல்லடா, அதுக்கு முன்னாடி சுனாமி 2004 சென்னையே காணாம போச்சுன்றான். இங்க சொல்லும் பொழுது உதகத்துக்கு பிராதானியம் இருக்கா? இதான விக்கிரக வாக்கியம். சமாசமா பண்ணு. பிராப்தம் உதகம் யம் சஹா கிராமஹா பிராப்தோதகா. பகுவிரீஹி சமாசத்துல உதகமானது எந்த கிராமத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிராமம்னு சொல்லும் பொழுது பிராப்தோதகான்னு யாருக்கு முக்கியத்துவம் இருக்கு? கிராமத்துக்கு முக்கியத்துவம். விக்கிரக வாக்கியத்துல உதகத்துக்கு பிரதமாந்தத்துவம் இருக்கு, முக்கியத்துவம் முக்கியம்னு ஒரு பட்சம் இருக்கு. அதை வச்சுக்கியா, இன்னும் அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். பிராப்தோதகான்னு சொல்லும் பொழுது கிராமத்துக்கு, அங்க கிராமம் என்னவா இருந்தது? கர்மகாரகமா இருந்தது. கர்மகாரகமா இருக்கக்கூடிய கிராமமானது இங்க என்ன எடுத்து பிரதமாந்தார்த்தமா எடுத்தது. வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னா, வியஸ்த பிரயோகத்துல வியஸ்த பதங்களுக்கு தனித்தனியாக என்ன அவயவ சக்தி இருக்கோ அந்த சக்தி தான் சமாசத்திலையும் இருக்குன்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்னா, பிராப்தோதகான்ற பதத்துல பிராப்த பதம் இருக்கு, உதக பதம் இருக்குன்றதுனால உதகம் அடைந்திருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தான் வருமே தவிர, எந்த கிராமத்தை நோக்கி உதகம் அடைந்திருக்கிறதோ அந்த கிராமம்ன்ற அர்த்தம் வராது. நீ சமுதாய சக்தி ஒத்துக்காத பட்சத்துல, புரிஞ்சுதா? ஏன்னா பிராப்தோதகம் தான் இருக்கு, புரிஞ்சுதா? பிராப்தோதகா தான் இருக்கு. புரிஞ்சு? இன்னும் புரியலையா? ஏன்னா வியஸ்தத்துல பிராப்தம் உதகம் கிராமம் அஸ்தி, உதகம் கிராமம் பிராப்தம் அஸ்தி, எல்லாம் இருக்கவே நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த உதகமானது எம் கிராமம் பிராப்தம் அஸ்தி, அதுவா உதகம் தம் கிராமம் பிராப்தம் அஸ்தி. அப்ப இங்கத்துல பிராப்தான்றது என்னது? கர்த்தரி பிரதமா தம், அது கர்த்தரிக் தப்பிரத்தியம். அது உதகம்ன்றது அதுவும் பிரதமாந்தம். அப்ப அந்த பதங்களுக்கு என்ன சக்தியோ அதே சக்தி தான் இந்த சமாசத்துக்குன்னு சொல்லிட்டோம்னா, பிராப்தோதகன்ற சப்தத்துக்கு உதகமானது அடைந்திருக்கிறது அப்படின்ற மீனிங் வருமே தவிர, உதகம் எந்த கிராமத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிராமம்னு எக்ஸ்ட்ரா அர்த்தம் உனக்கு கிடைக்கிறது பாரு, அந்த அர்த்தம் உனக்கு கிடைக்காம போயிடும். சமுதாய சக்தி என்ன நீ சொல்ல போற? லக்ஷணான்னு சொல்ல போற, அது ஒண்ணு இருக்கு. நீ லக்ஷணான்னு உன் கையில ஒண்ணு இருக்கு. ஆகத்தியா அவயவ சக்தியினாலேயே நிர்வாகம் பண்ண முடியாது. அவயவ சக்தியை காட்டிலையும் அதிரிக்தமாக நீ லக்ஷணா ஒத்துக்கணும், நான் என்ன பண்ணும் சக்தியை ஒத்துக்கிறேன் அப்படின்ற வித்தியாசம் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் ஒன்று தெரிஞ்சுக்கோ. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப சமீச்சீனம் உதகம் பிராப்தம்னா அந்த கிராமத்துக்கு நல்ல தண்ணி வந்துருச்சுரா அப்படின்றான். ஏதோ குக்கிராமம், அங்க ஏதோ இது போட்டா, எதை போட்டா, போர் போட்டா நல்ல தண்ணி வந்துருச்சுரா அந்த கிராமத்துக்குன்னா. சமீச்சீனம் உதகம் கிராமம் பிராப்தம் அஸ்தி, நல்ல தண்ணியானது அந்த கிராமத்தை அடைந்திருக்கிறது. இது நீ வாக்கியத்துல சொல்ற. இப்ப என்ன பண்ண, அடுத்தது அந்த கிராமத்தை பத்தி புகழணும்னு நினைக்கிற. அப்புறம் பிராப்தோதகா கிராமஹா இதானியும் சமிருத்தா அஸ்தி, ஜலம் வந்தோன்னா அந்த கிராமம் இன்னைக்கு நல்லா செழிப்பா எடுத்துன்ற. அப்ப பிராப்தோதகான்னு சொல்றியா? சொல்றமா இல்லையா? வியஸ்தத்துல வாக்கியத்துல சொல்லும் பொழுது சமீச்சீனம் உதகம் பிராப்தம்னு சொல்றியா இல்லையா? இந்த உதகம்ன்றது விசேஷம், அந்த உதகத்துக்கான விசேஷனம் எது? பிராப்தம்ன்றது இருக்கா மாதிரி சமீச்சீனமும் அந்த உதகத்துக்கான விசேஷனம். அப்ப வியஸ்தமா சொல்லும் பொழுது சமீச்சீனம்ன்ற பதமானது உதகத்துக்கு விசேஷணமாக சம்பந்தப்படுறது, அன்வயிக்கிறது. இதுவும் இந்த பிராப்தமும் அதுக்கு விசேஷணமாக அன்வயிக்கிறது. எல்லாம் சரியா வருது இல்லையா? சமஸ்தத்திலையும் அது மாதிரி ஆயிடும்னு ஆகும். எங்க பிராப்தோதகா கிராமஹான்ற வஸ்துதா இந்த இடத்துல பிராப்தோதகன்ற இடத்துல கவனி, பிராப்தன்ற சப்தத்தை மட்டும் எடுத்துட்டா அது அந்த தண்ணியை குறிக்கும். உதகான்ற சப்தமும் யாரை குறிக்கும்? தண்ணியை குறிக்கும்.
ஆனா தண்ணி அடைந்துள்ள, தண்ணி எந்த கிராமத்தை அடைந்து இருக்கிறதோ அந்த கிராமம்னு நீ கிராமத்தை சொல்ற. அப்ப முக்கியார்த்தம் வரும்போது யாருக்கு பிராதானியம்? கிராமத்துக்கு பிராதானியம். இந்த இடத்துல என்ன வியஸ்தத்துல எப்படி நீ சமீச்சீனம் உதகம் கிராமம் பிராப்தம்னு சொல்றையோ அது மாதிரியே சமீச்சீனம் பிராப்தோதகா கிராமஹான்னு சொல்லலான்னு ஆயிடும். எப்ப அவயவ சக்தியை மட்டும் ஒத்துண்டு சமுதாய சக்தியை ஒத்துக்காத பட்சத்துல சமாசத்துல எந்த சமாசம்? பிராப்தோதகன்ற சமாசத்துல அவயவ சக்தியை மட்டும் ஒத்துக்கிறா. பிராப்த சப்தத்தினுடைய அவயவ சக்தி உண்டு, உதக சப்தத்திலிருந்து அவயவ சக்தியினால தண்ணின்ற ஒரு அர்த்தம் கிடைக்கும், சமுதாய சக்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னா வியஸ்த பிரயோகத்துல சமுதாய சக்தின்னு ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. சமுதாய சக்தின்னு இல்ல, அவயவ சக்தி இருக்கு. அங்க சமீச்சீனம் பதம் எப்படி அன்வயிக்கிறதோ, எப்படி அன்வயிக்கிறது? சமீச்சீனம் உதகம் கிராமம் பிராப்தம் அஸ்தின்ற அந்த இடத்துல எப்படி சமீச்சீனம்ன்ற பதமானது உதகான்ற ஒரு அவயவத்துல, உதகான்ற பதத்துல இருக்கக்கூடிய, உதகான்ற பதத்திலேருந்து தனி சக்தி இருக்கிறதுனால, உதக பதத்திலேருந்து பிருத்தக் சக்தியினால எந்த அர்த்தம் வந்ததோ அந்த அர்த்தத்துல சமீச்சீன பதார்த்தம் எப்படி அன்வயிக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் அன்வயிக்கலான்னு ஆயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தனியா அக்கௌண்ட் இருக்கிறதுனால அப்பப்ப வெளில வாங்கின்னு போலான்ற மாதிரி ஆயிடும் தனியா அக்கௌண்ட் இருந்தா. பிராப்தோதகம் முன்ன சொன்னா அதேதான், ரித்தஸ்ய ராஜபுருஷா அது மாதிரிதான் இது. கிஞ்ச பிராப்தம் உதகம் எம் இது வியஸ்தே, வியஸ்த பிரயோகத்துல சமீச்சீனம் உதகம் இதி விசேஷணவத், அங்க எப்படி விசேஷணம் ஒத்து வருமோ ததா சமஸ்தேபி, சமஸ்த பிரயோகத்திலையும், எங்க சமஸ்த பிரயோகம்? பிராப்தோதகா கிராமஹ உதக விசேஷண பிரயோகா, உதகத்தினுடைய விசேஷணம் எப்படி அந்த ராஜாவினுடைய விசேஷணமாக ரித்தாவை நாம பிரயோகம் பண்ணி காமிச்சோமோ அதே மாதிரியே உதகத்தினுடைய விசேஷணமாக எக்கச்சக்கமான பதங்களை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். கரெக்டு அப்படின்னு ஆயிடும். சமாச கடக பதார்த்தானாம் பிராப்தா, அப்ப என்ன தரம் ஆயிடும்? சமாசம் ஆயிடுத்து, ரெண்டு பேரும் சமாசத்தை அடைஞ்சிட்டா. சமாசத்தை அடைஞ்சக்கு அப்புறம் கூட பூர்வ பதத்துல எத்தனை விசேஷனமோ யார் வேணா அன்வயிக்கலாம்டா, உத்தர பதத்துல எத்தனை விசேஷனமோ யார் வேணா வாங்கும் எல்லாரும் அன்வயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. அது ஏன் சார் கூட அப்படி பிரயோகம் லோகத்துல கிடையாது. சரி, அப்படி ஒரு பிரயோகம் வந்ததுன்னா வந்துடும், உனக்கும் வரும். எப்ப தெரியுமா? கவனி இந்த இடத்துல அடுத்து ஒரு கோடி எக்ஸ்ட்ராவா ஏத்தணும். அவயவ சக்தி ஒத்துக்கல, சமுதாய சக்தியை ஒத்துக்கல, அவயவ சக்தியே போதும்னு ஒத்துண்டா என்ன ஆகும்? பிராப்தோதகான்ற இடத்துல அந்த இங்க வராது, ராஜபுருஷா வச்சுக்கோ. ராஜபுருஷா இடத்துல பூர்வபதம் ராஜா இல்லையா, ராஜாவுக்கு ராஜபுருஷான்னு சமாசானக்கு அப்புறம் கூட ராஜாவுக்கு எத்தனை விசேஷனமோ எல்லாம் பிரயோகம் பண்றா, தப்பு இல்லடா. புருஷாவுக்கு எத்தனை விசேஷனமோ எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணலாம்டா, அவாவா அங்கங்க அன்வைப்பான்ற மாதிரி அது வந்துடும். ஏன்னா வெஸ்தத்துல வர்ற மாதிரி தானே சமஸ்தத்துலையும். வெஸ்தத்துல நீ அவயவ சக்தி இருக்கு, அவயவ சக்தின்னு சொல்லக்கூடாது, வெஸ்தத்துல பிரதக் சக்தி இருக்கு. அதே மாதிரி பிரதக் சக்தியானது சமஸ்தத்துலையும் இருக்கு. சமுதாய சக்தி இல்லைன்னு சொன்னா வெஸ்தத்துல எப்படி ஏகப்பட்ட விசேஷம் வருமோ அதே மாதிரி ஏகப்பட்ட விசேஷம் இங்கேயும் வரலான்னு ஆயிடும். அதை ஆனா வாஸ்துதா லோக பிரயோகம் கிடையாது. இப்ப சாஸ்திர ரீதியா நீ தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் போடணும். என்ன தெரியுமா சட்டம் போடணும்? அதான் இந்த வாக்கியம். சவிசேஷனானாம் விருத்திர்ன விருத்தஸ்யவா விசேஷண யோகோன்னு ஒரு வாக்கியம் போட்டு இதை தடுக்கணும். என்ன? இந்த விருத்தஸ்யவா விருத்தஸ்ய விசேஷண யோகோன்ற வாக்கியத்தை சொல்றேன். ஏய், விருத்தம்னா சமஸ்தம்னு அர்த்தம். விருத்தி வந்துருத்து அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னுடைய பழைய சிநேகிதன்லாம் நீ கூடக்கூடாது. இவளுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சிநேகிதிகள் இருந்தா, இவனுக்கும் சிநேகிதிகள்லாம் விசேஷனம் மாதிரி, இவனுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட சிநேகிதர்கள் இருந்தா அப்படி வச்சுக்கோ, அதான் சரியா இருக்கும். சிநேகிதர்கள் இருக்கா, இவா கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் என் சிநேகிதெல்லாம் கூப்பிடுறேன்னா இவன் உதைப்பான். அதே மாதிரி இவன் தன்னுடைய சிநேகிதரெல்லாம் கூப்பிட்டு கும்பால் அடிக்கிறன்னா அவன் உதைப்பான். அப்போ விருத்தம்னா சமாசம் ஆயிடுத்துன்னா விசேஷண சப்தங்கள் யோகமாகிறத சம்பந்தப்படுறத கூடாதுன்னு நிறுத்தணும். கல்யாண இடத்துல சும்மா இருங்க,
9 மணி ஆச்சுன்னா கதவு சாத்திருப்போ, யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காத அப்படின்னு 2 பேருக்கும் கட்டுப்பாடு. அப்ப விருத்தஸ்ய சமஸ்தஸ்ய சமாசம் ஆயிடுத்துன்னா விசேஷண யோகோன இல்ல என்னுடைய விசேஷணம், என்னுடைய சிநேகிதிகள் அப்படிலாம் சொல்லிட்டு இங்க அழிச்சுட்டு வர கூடாது அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுத்த, எதுக்காக இவ்வளவு தூரம் சொன்ன, சமுதாய சக்திய ஒத்துக்காத பட்சத்துல, அவயவ சக்தி இருக்குன்ற பட்சத்துல, அப்ப அந்தந்த அவயவங்களுக்கு அந்தந்த விசேஷம் நானும் வர்த்தமானு வரும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு வாக்கியம் போட்டு நீ தடுக்கணும். இந்த கஷ்டம் அந்த பட்சத்துல இருக்கு. எந்த பட்சத்துல, சமுதாய சக்தி ஒத்துக்காத பட்சத்துல. சமுதாய சக்தியை ஒத்துக்கிற பட்சத்துல நான் தனியா இருந்தா தானே எனக்கு விசேஷம்னு ஒண்ணு உண்டு. தனியா அக்கௌண்ட்னு இருந்தா தானேப்பா அதை நீங்க என்ஜாய் பண்றதுக்கு வருவீங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லையா. சில பசங்க என்ன பண்ணுவாங்க, இவனா நிறைய செலவு பண்ணுவான் ஹாஸ்டல்ல பண்ணும்போது. நீ ஏதாவது கேட்டுட்டேன்னா அப்பாவுக்கு இருக்கணும், அம்மாவுக்கு இருக்கணும். உண்மையில அப்பா அம்மா இவன் கேட்க மாட்டான். இவன் ஒரு பாதுகாப்பு. யாராவது ஏதாவது வந்து எத்தையா கேட்டுன்ட்டு ஏதாவது பண்ணிட போறானோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான். அது மாதிரி என்ன எடுத்துனார், சமாசத்துக்குள்ளுக்குள்ள இந்த பதம் என்ன இப்ப விருத்தமா எடுத்து அதுக்கு தனி ஏகார்த்தி பாவ சாமர்த்தியத்தை ஒத்துக்கிறதுனால விசேஷணங்கள் யாரும் சேருவதற்கு இங்கு இடம் இல்லை. ஏன்னா நான் நானாகவே இல்லை. என் பட்சத்துல ஏகார்த்தி பாவ சாமர்த்தியம் ஒத்துக்கிற பட்சத்துல வாக்கியம் தேவையில்லை, ஒன் பட்சத்துல வாக்கியம் தேவை அப்படின்றத சொல்றார் இவர். சமாச கடக பதார்த்தானாம் பிரயோக பிராப்தா சச்ச விருத்தஸ்ய விசேஷண யோகோன இது வச்சனேனைவ வாரணீயா. வாக்கியம் போட்டுதான் நீ தடுக்கணும். இந்த வாக்கியம் என்னமா சம்பூர்ண என்னதமா வாக்கியம், நீ ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம்னு சொல்லக்கூடாது, அது என்னமோ அது வாயில அதே வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அந்த ஃப்ரெண்ட்ஸை நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை விட மாட்டேன்னு சொன்னா நீ கல்யாணமே பண்ணிக்கூடாது போ. சவிசேஷனானாம் விருத்திஹீன. இப்ப ரித்தஸ்ய ராஜ்ஞா புருஷா அப்படின்னு ஒரு வியஸ்த பிரயோகம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த ராஜ்ஞான்ற பதத்துக்கு ரித்தஸ்யன்ற பதத்தோடு கூட அன்வயம் விசேஷண விசேஷத்துவேன அன்வயம் இருக்கு. விசேஷத்துவேன இது அங்க அன்வயிக்கிறது, விசேஷணத்துவேன அது இங்க அன்வயிக்கிறது. சரியா? அப்படியே அது ஏற்கனவே சமாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருத்துன்னா அப்ப முதல்ல நீ ராஜ்ஞாவுக்கும் புருஷாவுக்கும் கல்யாணமே சமாசமே பண்ணக்கூடாது. ஏன்? அது ஏற்கனவே சமாசம் பண்றதுக்கு முன்னாடி சவிசேஷணமா இருக்கு. சவிசேஷனானாம் பதானாம் விருத்திஹி ந. கல்யாணம் சொன்னாதான் சட்டுன்னு புரியறது இல்ல. அப்ப என்ன தெரியுமா, ரித்தஸ்ய ராஜ புருஷா எங்க தெரியுமா கேள்வி வருது. ரித்தஸ்யன்ற பதம் இவனுக்கு தெரியாது. ராஜ்ஞா புருஷா ராஜ புருஷான்னு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டான், சாரி சமாசம் பண்ணி முடிச்சுட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, ரித்தஸ்யன்னு விசேஷனம் போடலாமான்னு யோசிக்கிறான். அப்ப என்னன்னா விருத்தஸ்ய விசேஷண யோகோன. ஏற்கனவே சவிசேஷணமா இருந்தா சவிசேஷனானாம் விருத்திர்ன சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த கல்யாணத்துல பொருத்தி பாருங்க, அது நல்லா அழகாவே பொருந்தும் அந்த வாக்கியம். அடுத்த விஷயம், நாமார்த்தயோஹோ அபேதான்வயः பிரத்யார்த்த பிரதானம் இது வியுத்பத்தி தியாகஸ்ச. இப்ப வியுத்பத்தி தியாகஸ்ச பிராப்தோதக எங்கடா இருக்கு, பிராப்தோதக இத்தியாதோ உதக கர்த்திருக பிராப்தி கர்ம இத்தியர்த்த அபியுபகமா. இப்ப பிரத்யார்த்த பிரதானம் சியாத் பிரகிருத்தியர்த்தா விசேஷணம் அப்படின்னு ஒரு வியுத்பத்தி இருக்குடா. பிரத்யத்தினுடைய அர்த்தமானது பிரதானமா இருக்கும், பிரகிருத்தியினுடைய அர்த்தமானது அதுல விசேஷணமா இருக்கும். இது எங்க உனக்கு புரியும் அப்படின்னா, இப்ப நீங்க அது காரகம் முழுக்க படிக்கல, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது. இப்போ கிராமம் கச்சதின்னு சொல்றோம். அதுல கிராமன்றது பிராதிபதிகம், அம்முன்றது பிரத்யம். ஏன்னா த்விதியா பிரத்யம், த்விதியா விபக்தி பிரத்யா. அம்முக்கு என்ன அர்த்தம், கர்மகாரகம்னு அர்த்தம். அப்ப நீ தனித்தனியா பிரிச்சு பாரு. கிராமனா கிராமம், கிராமனா கிராமம், அம்முன்னா கர்ம, கிராம கர்ம.
அப்ப பிரத்யத்தினுடைய அர்த்தமாகிய கர்ம அப்படின்ற அந்த அர்த்தத்துல கிராம அப்படின்ற பிரகிருத்தினுடைய அர்த்தமானது விசேஷணமாக அன்வயிக்கும். அதாவது என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா விசேஷணம் அன்வயினா என்ன தெரியுமா புரியுது. அதாவது பிரகிருத்தி அர்த்தமானது விசேஷணமா இருக்கும், பிரத்யார்த்தமானது பிரதானமா இருக்கும். எங்க தெரியுமா தெரியும் உனக்கு? சாப்த போதத்துலதான் இது புரியும். கிராமம் கச்சதின்னு சொல்றோம். கச்சதின்னும் போது அந்த இடத்துல கம் தாத்துனுடைய அர்த்தம் கமனம்ன்ற ஒரு வியாபாரம். கச்சதினா நிறைய விஷயம் இருக்கு, நாம் அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப கச்சதினா கம்னா கமனம், கமனக்கிரியை. இந்த கமனக்கிரியை இருக்க, கமனக்கிரியையில காரகம் இருக்கான்னு கேட்டான். இருக்கு. கர்மகாரகமா யாரு இருக்கா? கிராமம் இருக்கா. அப்ப கிராமத்தை கர்மகாரகமாக கொண்டிருக்கக்கூடிய கமனக்கிரியைன்னு அன்வயமாகும். கிராமம் கச்சத்தில சாப்த போதம் எப்படி தெரியுமா வரும்? இந்த கமனம் இருக்க, கிராமத்தை கர்மகாரகமாக கொண்ட கமனம். கிரகம் கச்சதி, கிரகத்தை கர்மகாரகமாக கொண்டுள்ள கமனக்கிரியை. மந்திரம் கச்சதி, மந்திரத்தை கமனக்கிரியாக மந்திரத்தை கர்மகாரகமாக கொண்டிருக்கக்கூடிய கமனக்கிரியை. அப்ப கச்சத்தின் போது கம்தாத்வர்த்தமாகிய கமனம் பிரதானமா இருக்கும். அதுல இங்க இருக்கு பாரு, எது கிராமம், அங்க இருக்கக்கூடிய இருக்கு பாரு, அது பிரத்யம். அந்த பிரத்யத்தினுடைய கர்மகாரகமானது அங்க அன்வயிக்கும், இங்க கமனக்கிரியில அன்வயிக்கும். இந்த கமனம் இருக்க கர்மகாரகத்தை உடைய கமனக்கிரியை. யாரை கர்மகாரகமாக கொண்டது? கிராமத்தை. அப்ப பிரத்யத்தினுடைய அர்த்தத்துல பிரகிருத்தி அர்த்தமானது எப்படி அன்வயம்னா சேர்றதுன்னு அர்த்தம். விசேஷணத்துவன சேர்றது. கிராமமாகிய கர்மாவை கொண்டது கமனக்கிரியை. உபன்யாசம் பண்ணும்போது நல்லா இருக்கும். கடம் கரோதி, கட கர்மக கரணம். கடத்தை கட கர்ம கரணம், கான உடையதுன்னு அர்த்தம். கடத்தை கர்மகாரகமாக கொண்ட கரணம். தண்டுலம் பச்சதி, தண்டுல கர்மகா பாகா. தண்டுல கர்மகம் பாகம், பச்சனம். பாகம் வராது, பச்சனம். புஸ்தகம் பठति, புஸ்தக கர்மக பठனம். இது எதுக்கு? பிரத்யார்த்த பிரதானம் சியாத்து, பிரகிருத்தியர்த்தா விசேஷனம். சரியா? இப்படி நமக்கு ஒரு வியுத்பத்தினா என்ன தெரியுமா? இந்த சப்தத்தை உச்சரிச்சா இது மாதிரிதான் அர்த்தபோதம் வரும்னு நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சப்தா சப்தார்த்தா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் இருக்கு பாரு, அது என்னது? வியுத்பத்தி. பையன் ரொம்ப வியுத்பன்னம்பா அப்படின்னு அர்த்தம். நிறைய படிச்சிருக்கான்னு அர்த்தம். நிறைய சப்தங்களை சொன்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம், எந்தெந்த சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டு இருக்கான், எந்தெந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு என்னென்ன சப்தங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு வியுத்பன்னகான்னு பேர். நமக்கு ஒரு வியுத்பத்தி இருக்கு. என்ன வியுத்பத்தி அப்படின்னா, பிரத்யத்தினுடைய அர்த்தமானது பிரதானம், பிரகிருத்தியினுடைய அர்த்தமானது அதுல விசேஷணமாக அன்வயிக்கும்னு ஒரு வியுத்பத்தி இருக்கு. அந்த வியுத்பத்தியை நீ விடுறா மாதிரி வந்துடும். எப்ப சமாசத்துக்குன்னு பிருத்தக் சக்தியை நீ ஸ்வீகாரம் பண்ணாம இருந்தன்னா, அவயவ சக்தியை வச்சுட்டே இதெல்லாம் நிறைய விசாரம் வருதுடா. உனக்கு பூஷண சார்ந்த நிறைய விசாரம், அதெல்லாம் எடுத்து இங்க போட்டார் அவர். அவயவ சக்தியே போதும்னு சொன்னோம்னா இந்த சிரமங்கள்லாம் வருது. என்னப்பா எனக்கு புரியலையே, இங்க வா. பிராப்தோதக கிராமகா தானே இப்ப பார்த்துன்றோம். இப்ப நீ தனியா வியஸ்தத்துல பிராப்தம் உதகம் அப்படின்ற அந்த இடத்துல பிராப்த அந்த அம்முன்னு தரமா சூனுடைய ஸ்தானத்துல பிரதமா விபக்தி நபும்சகலிங்கத்துல சூஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய அது. அப்ப பிரதமா விபக்தியா? பிரதமா விபக்தியினுடைய அர்த்தம் என்ன? கர்த்தான்னு அர்த்தம். அச்சா, உதகம் இருக்கு. உதகம்ன்ற இடத்துலயும் பிரதமா விபக்தி இருக்கு. பிராப்தி கிரியையில உதகமானது கர்த்திருக்காரகமாக இருக்கு. உதக கர்த்திருக்க பிராப்தி கர்மீபூதா கிராமஹான்னு வியஸ்தத்துல சப்த போதண்டா. எந்த இடத்துல பிராப்தம் உதகம் யம் அப்படின்னு சொல்ற பாரு, அந்த வாக்கியத்துல இருந்து சப்த போதம்னா ஒரு மொத்த வாக்கியத்தை, சப்தஹானா தனி பதத்துக்கு பேரு, ஷாப்தஹானா சப்தங்களுடைய ஒரு சமுதாயம் பேர், ஒரு வாக்கியத்துக்கு ஷாப்தஹான்னு பேர்.
ஒரு வாக்கியத்தை உச்சரிக்கிற ஒரு பதத்தை உச்சரிச்சா நம்ம மூளையில வேற மாதிரியான ஸ்பார்க் ஆகிறது, அர்த்தம் வேற மாதிரி வருது. ராமஹா ஒரு அர்த்தம் வருது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பட்டாத்தின்றான், வேற மாதிரி உனக்கு போதம் வருது. ராமஹா புஸ்தகம் பட்டதின்னு இந்த வாக்கியத்தை சொன்னா வேற மாதிரி போதம் வருதா இல்லையா? அதுமே சாப்த போதான்னு பேர். அந்த சாப்த போதம் வந்து 3 பேர் 3 விதமா ஒத்துண்டா. ஒரு வாக்கியத்திலிருந்து சாப்த போதம் இப்படிதான் வரும்னு வையாக்கரனால் ஒன்று சொன்னா, ஒரு வாக்கியத்திலிருந்து சாப்த போதம் அப்படிதான் வரும்னு நையாயிகால் ஒன்று சொன்னா, இப்படியும் வராது அப்படியும் வராது வேற மாதிரி தான் வரும்னா மீமாம்சகால். அதனால சொல்ற வாக்கியம் ஒண்ணு, போதம் இப்படி இப்படி வரும்னு அவாவா ஸ்டைல்ல சொன்னா 3. இதான் சாப்த போதா. அது விட்டுரு, அது ஒரு புதுசா பிரசங்காத்து வந்தது. ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது வாக்கியத்திலிருந்து சாப்த போதம் வரும்போது பிரதமாந்தார்த்தத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு. நீ பாரு அந்த இடத்துல பிராப்தம் உதகம் எம்னும் பொழுது உதக கர்த்திருக்க பிராப்தி அங்க சார் அங்க எப்படி தெரியுமா வரும்? அங்க பாரு உதக சாரி கிராம கர்மக உதக கர்த்திருக்க பிராப்தி கிரியா அல்லது கிராம கர்மக பிராப்தி கர்த்திருபூதம் உதகம். இதுல கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அதுக்கு முதல்ல சொல்றேன் உனக்கு. ஏன்னா திங்கந்த ஸ்தலத்துல வேற மாதிரி சாப்த போதம், கிருதந்த ஸ்தலத்துல வேற மாதிரி சாப்த போதம்னு அப்படி ஒத்துன்னு இருக்கும். திங்கந்த ஸ்தலத்துல தாத்வர்த்தமாகிய வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் வரும் வையாகரனால் ரீதியா. இங்க திங்கந்தம். கிருதந்த ஸ்தலத்துல கிருத்பிரத்தியத்தினுடைய அர்த்தத்துக்கு பிராதானியம் வரும்னா, இப்ப பிராப்தம்னு இருக்கு, அங்க பிராப் என்பது ஆப்ல வியாப்தோ தாத்து இருக்கா இல்லையா? அந்த ஆப்ல வியாப்தோ தாத்துவனுடைய அர்த்தத்துக்கு பிராதானியம் வரவே வராது. ஏன்னா அது கிருதந்தம். அது பிராப்தம். பிராப்தம்னு இக்த பிரத்தியம் இருக்கு. இக்த பிரத்தியத்தினுடைய அர்த்தமானது கர்த்திருக்காரகம் அந்த இடத்துல. அப்ப இக்த பிரத்தியத்தினுடைய அர்த்தமாகிய கர்த்திருக்காரகத்துக்கு தான் பிராதானியம் வரும். அப்ப எப்படி தெரியுமா சொல்லுவோம்? பிராப்தம் உதகம் எம் அப்படின்னும் பொழுது எம் இருக்கு பாரு, எம்னு கிராமம்னு மனசுல வாங்கிக்கோ. கிராம சப்தத்தினுடைய அர்த்தமாகிய கிராமத்தை கர்மகாரகமாக கொண்டு எந்த ஒரு பிராப்தி கிரியை இருக்கோ அந்த பிராப்தி கிரியையில நம்மவராகிய உதகம் என்னவா இருக்கு? கர்த்தாவாக இருக்கு. அப்படி போதும். கிராம கர்மக பிராப்தி கர்த்திரு உதகம். கிராமத்தை கர்மகாரகமாக கொண்டு எந்த ஒரு அடைதல்னு ஒரு கிரியை இருக்கோ அந்த கிரியையில இந்த உதகம் என்னவா இருக்கு? கர்த்திருக்காரகமா இருக்கு. இந்த சாப்த போதம் எங்க இருந்து வரும்? சமாசத்திலிருந்து வரும். சாரி, சமாசம் இல்ல, வியஸ்தத்துல இருந்து வரும். சாரி, பிராப்த முதகம் எம்னு சொல்லிட்டு வியஸ்த பிரயோகத்துல இந்த மாதிரி சாப்த போதம் வரும். பிராப்தோதக கிராமஹா வரும்போது என்ன தெரியுமா வரும்? அங்க வரும்போது உதக கர்த்திருக்க பிராப்தி கர்மீபூதா கிராமஹான்னு அப்படியே உல்டாவா மாறிடும். உதகத்தை கர்த்திருக்காரகமாக கொண்டு எந்த பிராப்தி கிரியை இருக்கோ, ஜலந்தான ஓடி வருது. அப்ப ஓடி வருதல்ன்ற அந்த கிரியையில யார் கர்த்தா? ஜலந்தான் கர்த்தா. அப்ப உதகத்தை கர்த்திருக்காரகமாக கொண்டு எந்த பிராப்தி கிரியை இருக்கோ அந்த பிராப்தி கிரியையில நம்மவராகிய கிராமம் இப்ப என்னவா இருக்கு? கர்மகாரகமா இருக்கு. கர்த்தா இல்ல, கர்மடா. உதக கர்த்திருக்க பிராப்தி கர்ம கிராமஹா. இப்ப என்ன இங்க நிறைய சிக்கல் வருதுடா. நீ இந்த மாதிரி வந்து அவயவ சக்தி மட்டுமே போதும்னு சொன்னா என்னென்ன சிக்கல் வருது பாரு. பிரத்தியத்தினுடைய அர்த்தத்துக்கு பிராதானியம் கொடுத்தியா? எங்க பிராப்தம் உதகம்னும் போது பிரத்தியம் அந்த இடத்துல பிராப்தம் பிரதமா விபக்தி இருந்ததா? அந்த அர்த்தத்துக்கு பிராதானியமா? இப்ப இங்க பாரு, பிராப்தோதகான் போது பிரத்தியத்தினுடைய அர்த்தம் இல்ல, அந்நிய பதார்த்தத்துக்கு பிராதானியம் வந்தது. பிராப்தோதகா அப்படின்னும் போது பிராப்தான்னு ஒரு சப்தம் இருக்கு, அங்க உள்ளுக்குள்ள அந்தர்பூதமாக பிரதமா விபக்தி இருக்கு. உதகான்னும் போது அங்கும் அந்தர்பூதமாக பிரதமா விபக்தி இருக்கு. இதுக்கெல்லாம் பிராதானியம் வரல. அந்நிய பதார்த்தம் சமாசத்தினால வரக்கூடிய அந்நிய பதார்த்தம் இருக்கு பார், அந்த அந்நிய பதார்த்தத்துக்கு பிராதானியம் கொடுக்குதா? அப்ப பிரத்யார்த்த பிரதானம் சியாத் பிரகிருத்தியர்த்தா விசேஷம்ன்றது அது அடிபட்டு போயிடுறது. சரியா? நாமார்த்தயோகோ அபேதான்வயா. இப்ப நாமன்னா கண்ணா, நாமன்னா அதுவும் ஒரு சிக்கல் வருது.
பரவாயில்ல, கொஞ்சம் கேட்டுக்கோங்க, கேட்க கேட்க உங்களுக்கு புரியும். நாம அப்படின்னா பிராதிபதிக்கிறதுக்கு நாமன்னு பேர். ரெண்டு நாமமானது, இந்த நாமம்னு இதை நினைச்சுன்றாங்க, நமக்கு சட்டுன்னு அந்த ஞானம் வரும். ரெண்டு நாம தமிழ்ல சொல்ற மாதிரி அப்படி வருது. ரெண்டு நாமாவானது, நம்ம பெரியவா வந்து நாமம்னு சொல்ல மாட்டோம், நாமாவானதுன்றான். ரெண்டு நாமாவானது ஒரே விபக்தியந்தமா இருந்ததுன்னா அந்த ரெண்டு நாமாக்களுடைய அர்த்தத்துக்கு பேதான்வயம் கிடையாது, அபேதான்வயா. அன்வயான சம்பந்தம். அந்த ரெண்டு நாமார்த்தமும் அந்த ரெண்டு பதார்த்தங்களும் நீ யாரோ நான் யாரோன்னு வேற வேற மாதிரி அன்வயிக்காது, ரெண்டும் ஒன்னொன்னு தான் அன்வயிக்கும். புரியாது, சும்மா இது உதாரணம் கொடுத்தாதான் புரியும். இங்க எது இருக்க, தண்ணி இருக்கு. தண்ணியை பார்த்து நீ இப்ப எந்த சப்தத்தை சொன்ன? உதகம். அப்ப தண்ணியை தான் உதகம்ன்ற சப்தத்தினால சொன்ன. அடைந்திருக்கிறது அப்படின்னு யார சொன்ன? அடைந்திருக்கிறதுன்னு யார பார்த்து சொன்ன? சிச்சி, உதகத்தை பார்த்து தானே சொல்றேன். யார் இப்ப அடைஞ்சிருக்கார்? யாரை அடைந்திருக்கிறார்னா கிராமத்தை. சமுத்திரத்திலிருந்து கொந்தளிச்சு ஓடி யார் இப்ப வந்திருக்கார்? ஜலம் தான் வந்திருக்கு. அப்ப பிராப்தம்ன்ற சப்தத்தினால யார சொல்ற? ஜலத்தை. உதகம்ன்ற சப்தத்தினாலையும் ஜலத்தையே சொல்ற. இப்ப இந்த பிராப்தான்னு ஒரு நாமா இருக்கா, பிராதிபதிக்கம் இருக்கா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா, இருக்கா இல்லையா? அத என்ன? அடைந்திருக்கின்ற, அடைந்துள்ள, அடைந்தவராகிய, அடைந்ததாகிய, இதெல்லாம் பிராப்த சப்தத்தினுடைய அர்த்தம். இந்த பிராப்த சப்தத்தினுடைய அர்த்தத்துக்கும் உதக சப்தத்தினால யார சொல்றியோ, இந்த ரெண்டும் யார சொல்ற? ஒருத்தரை தான் சொல்ற. அப்ப பிராப்தாபின்ன உதக அப்படின்னா உத்தமஹா ராமஹா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உத்தமன்னு நான் யார சொல்றனோ அவனே தான் ராமன். ராமன் நான் யாரை குறிப்பிடறனோ அவன் தான் உத்தமம். இதுதான் அபேதான்வயான்னு பேர். ரெண்டு பதார்த்தங்களுக்கு எப்படி அன்வயம்? அன்வயான ரெண்டு, இந்த பதத்தினுடைய அர்த்தமும் அந்த பதத்தினுடைய அர்த்தமும் சம்பந்தப்படுறது. எப்படி சம்பந்தப்படுறது? ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லைன்ற மாதிரி சம்பந்தப்படுறது. அதான் அபேதான்வயா. பேதான்வயான்னா என்ன? என்னுடைய கை அப்படின்றான். இப்ப என்னுடைய என்பது என்னன்னு யார சொல்ற? ஆத்மாவை சொல்ற, இல்ல சரீரத்தை சொல்ற, கையின அவயவத்தை சொல்ற. இப்ப அந்த இடத்துல என்னுடையாவும் கையும் ஒன்னேவா? இல்ல, வேற வேற. இப்ப என்னுடையான்னு என் சப்தத்தினுடைய அர்த்தமும் கை சப்தத்தினுடைய அர்த்தமும் அன்வயமாகிறா. அபேதேன அன்வயமாகிறாரா, பேதேன அன்வயமாகிறா? பேதேன அன்வயமாகிறா. சரியா? இப்ப வியஸ்தத்துல பாரு, பிராப்தம் உதகம் யம்னும் போது நாமார்த்தயோகோ அபேதான்வயாவா இல்லையா? பிராப்தம் உதகம்னா கிராமத்தை அடைந்திருக்கக்கூடிய ஜலம். ஆயிட்டா? இங்க வரும்போது என்ன பண்ணா, உன் பட்சத்துல, எந்த பட்சத்துல? ஏகார்த்தி பாவ சாமர்த்தியம் ஒத்துக்காத பட்சத்துல பிராப்தா உதகான்னு பொழுது நீ எப்படி தெரியுமா விவரணம் பண்ண வேண்டி இருக்கு உனக்கு? நீயும் நானும் ஒரே மாதிரி தான் விவரணம் பண்றோம். அர்த்தம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அந்த அர்த்தம் எந்த வழியில வந்தது? பணம் கரெக்டு தான். பணம் எந்த வழியில வந்ததுன்னு சொல்றா? செக்கா வந்ததா, கேஷா வந்ததா, ஆன்லைன் டிரான்சாக்ஷனா? ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லேயே வந்து அது ஆப்பா என்னடா பேர் அது? நெஃப்ட் மூலமா பண்ணியா, இல்லைன்னா ஏதாவது கேட்ஜெட்டானு இது மூலமா பண்ணியா? அது மூலமா பண்ணியான்னு கேட்கறான் பாரு. அதே மாதிரி எனக்கு ரெண்டு பேருக்கும், உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கு என்ன அர்த்தம் இஷ்டம் தெரியுமா? பிராப்தோதுக்கா கிராமஹான் போது உதக கர்த்திருக்க பிராப்தி கர்ம கிராமஹா. உதகத்தை கர்த்தாவாக கொண்டு எந்த ஒரு பிராப்தி கிரியையோ அந்த பிராப்தி கிரியையில கர்மகாரகமா இருக்கக்கூடியதுன்னு இந்த போதம் தான். இந்த போதம் எனக்கு எப்படி வந்து என்கிட்ட கேட்டா, அது சமுதாயத்துக்கு தனி சக்தி தான், அதெல்லாம் யோசிக்காது. சமாசம் ஆனோன்னா அதுக்கும் புதுசா ஒரு சக்தி வரும், அது வந்து ரொம்ப பிடிச்சிடுவேன். நீ என்ன பண்ற? அவயவ சக்தி ஒத்துக்கிற. அவயவ சக்தி ஒத்துக்கும்போது இந்த ப்ராப்ளம் வருது. அவயவமான பிராப்த, இது ஒரு அவயவம், உதக ஒரு அவயவம். ரெண்டு என்னது? பிரதமாந்தம். ரெண்டும் பிரதமாந்தம்னா அபேதான்வயம் தானே ஆகும். அபேதான்வயம் வந்தா எப்படி தெரியுமா போதம் வரணும்? பிராப்தாபின்ன உதகான்னு வரணும். பிராப்தான்னு யார சொல்றையோ அவரே தான் உதகம். அந்த உதக்கத்துல கர்ம, இந்த காரகங்கள்லாம் இருக்கு பாடுறா. கர்த்திருக்காரகம், கர்மகாரகம், கரணகாரகம், இதெல்லாம் உனக்கு புரியலன்னா கூட கொஞ்சம் அப்படியே மனசுல வாங்கிக்கோ, பிற்காலத்துல புரியும்.
இதெல்லாம் கிரியையோட தான் சேருமே தவிர பாக்கி யாரோடையும் சேராது. அப்ப நீ பிராப்த சப்தத்தினுடைய அர்த்தமும் உதக சப்தத்தின அர்த்தம் அன்வயம் ஆயிடுது, அபேதான்வயம் ஆயிடுத்துன்னா கர்மன்ற பதார்த்தம் எங்க அன்வயிக்கும்? அப்ப நாமார்த்தையோகோ அபேதான்வயன்ற வியுற்பத்தியை நீ விட்டுடணும். விட்டுட்டு நீ என்ன தெரியுமா பண்ணணும்? பிராப்தம் உதகம் அப்படின்ற போது அந்த வாய் வேற, அந்த விவரணம் வேற. பிராப்தோதகான் போது இந்த விவரணம் தெரியுமா? உதகத்தை கர்த்தாவாக கொண்டு எந்த ஒரு பிராப்தி கிரியை இருக்கோ அந்த பிராப்தி கிரியையில கர்மகாரகமும் இப்படி கொண்டு வரணும். அப்ப நாமார்த்தையோகோ அபேதான்வயா வியுற்பத்தி விட்டுட்டியா, அது போயிடுதா. அப்புறமா பிரத்யார்த்த பிரதானம்ன்ற அந்த நியாயத்தையும் விட்டுறா மாதிரி ஆயிடுது ஒன் பட்சத்துல. அது முதல்ல நான் சொல்லிட்டேன். நான் வியுற்பத்தி தியாகஷ்டா பிராப்தோதக இத்தியாத உதக கர்த்திருக்க பிராப்தி கர்ம இத்தியாத்யர்த்தாபியுபகமாத். இல்ல எங்களுக்கு பிராப்தோதக கிராமகான் போது நாங்க வியாக்கியானம் பண்ற விதமே வேற அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் அயம் கிராமஹா பிராப்தோதகா அப்படின்னு சொன்னா சுனாமினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊர்ல இந்த ஊரும் ஒரு ஊரு. பிராப்தோதகா அயம் கிராமஹா அப்படிதான் அர்த்தம். இந்த அர்த்தம் தான் ரெண்டு பேருக்கும் வரணும். ரெண்டு பேருக்கும் வரும்னா ஏகார்த்தி பாவ சாமர்த்தியம் ஒத்துண்டா தனியா ஏதோ புது சக்தியினால வந்துருத்துறாதுன்னு சொல்லிடுவேன். அவயவ சக்தி ஒத்துண்டான்னா பிருத்தக் பிருத்தக் சக்தி இருக்கக்கூடிய வியஸ்த பிரயோகங்கள்ல எந்தெந்த நியாயத்தெல்லாம் நீ வச்சுன்னு இருக்கியோ, என்ன நியாயம்? பிரத்யார்த்த பிரதானம் சியாது பிரகிருத்தியர்த்தா விசேஷனம், அந்த நியாயத்தை நீ சமாசத்துல விடணும். அங்க என்ன நாமார்த்தையோகோ அபேதான்வயான் இருக்கு, அந்த நியாயத்தையும் சமாசத்துல கிடையாதுன்னு. இதான் பகுவியுற்பத்தி பஞ்சனம். நிறைய வியுற்பத்தி இருக்கு பாரு, அந்த வியுற்பத்திக்கெல்லாம் நாசம் ஏற்படுறது. என்ன பழக்கம்? இதுதான் வியுற்பத்தி. எங்கெங்கெல்லாம் ரெண்டு பதங்கள் சமான விபக்தியந்தமா இருக்கோ அங்கெல்லாம் அபேதான்வயான்னு ஒரு வியுற்பத்தி நமக்கு இருக்கு. அந்த வியுற்பத்திய சமாசத்துல கிடையாதுன்னு விட்டுடணும். பிரத்யார்த்தம் பிரதானமா இருக்கும், பிரகிருத்தியர்த்தம் விசேஷமா இருக்கும்னு ஒரு வியுற்பத்தி நமக்கு இருக்கு. அந்த வியுற்பத்தியும் விடணும். இந்த அர்த்தம் தான் வேற அர்த்தம் அப்படின்னா நான் வேற மாதிரி அர்த்தம் பண்றேன்னு முடியாது. இதுதான் நமக்கு அர்த்தம் வேணும். அப்ப இதுக்கு ஏகார்த்தி சாமர்த்தியம் பாவ சாமர்த்தியம் இருக்கு. ஏகார்த்தி பாவேது லாகவம் இது திக்கு. இன்னும் நிறைய பேசணும்ப்பா, இதோட நான் முடிச்சுக்கிறேன்ட்டார் அவர். அப்புறமா பதகிரகணம் கிம் வர்ணவிதோ சமர்த்த பரிபாஷா அபூத். இப்ப சமர்த்தா பதவிதி இது வரைக்கும் நீ பார்க்காத விசாரம் சார். சமர்த்தா விதியே இருக்கட்டும் சார். விதீயதே இது விதிஹி. பாணினி எதெல்லாம் விதிக்கிறாரோ அது எல்லாமே விதேயம்னா இந்த இடத்துல விதேயத்தை விதின்ற சப்தத்தினால சொல்றாரு அவர் இல்லையா. பாணினி எதெல்லாம் விதிக்கிறாரோ அது எல்லாமே சமர்த்தமா தான் இருக்கும். உபன்யாசம் அவரது போய் எங்கேயாவது வியர்த்தமா இருக்குமா சார்? நீங்க போய் என்ன சார் நீங்க இப்படி நல்ல பொங்கல் போடுவான், அடுத்த க்ஷணம் தெரியும் நமக்கு அண்ணன்ட்ட போனோம்னா வேற மாதிரி இருப்பான். ஆனா இங்க போடுறது இருக்கு பாரு, அதே மாதிரி பாணினி எல்லாமே சமர்த்தம் தான் சார். அது அவரது பதவிதி மட்டுமா சமர்த்தம், எல்லா விதியும் சமர்த்தம் தான்டான்றான். என்னடா அது மாதிரி பேசுறான். சர்வோப விதி சமர்த்தா ஏவஞ்ச தஸ்மின் சூத்திரே பத இதி பதம் நான் மாஸ்தூன்னா சமர்த்தா சமர்த்தோ விதி இப்படி இருக்கலாமே. என்ன மாதிரி பாணினி அப்படி கொண்டு போயிடலாம் சார்னா போதுண்டா, ரொம்ப பொங்கல் போடாத. பதவிதி மட்டும்தான் சமர்த்தமா இருக்கணும். பதவிதி இல்லாம வர்ண விதி இருக்கு பாரு, அது சமர்த்தமா இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. அப்ப பதவிதி தான். அப்ப என்ன பதவிதினா? பதோத்தேசியக விதி. பதம்னா பதே அதவா பதானி, ரெண்டு பதங்களை உத்தேசிச்சு வரக்கூடிய விதி எது? சமாச விதி. அப்ப அந்த விதி பதத்தை உத்தேசிச்சு வரக்கூடிய சமாச விதியானது சமர்த்தமா இருக்கணும், சமர்த்தாஸ்ரிதமா இருக்கணும். வர்ண விதி அதுவும் விதி, ஒரு வர்ணத்தை விதிக்கிறார், ஒரு வர்ணத்தை விதிக்கிறார். அப்ப அந்த எந்த வர்ணம் விதிக்கப்படுறதோ அதுக்கு விதின்னு பேர். இக்கோ எனச்சின்றார். அப்ப இக்குக்கு எண்ண விதிக்கிறார். அப்ப எண் என்னது? அதுதான் விதின்னு பேரு. அந்த விதி என்னன்னா சமர்த்தாஸ்ரிதமா இருக்கும். இந்த விதி யாருக்கு வரணும்? இக்குனுடைய ஸ்தானத்துல. இக்கு சமர்த்தமா இருந்தாதான். இக்கு என்னது? இக்குல சமர்த்தம்னா சாமர்த்திய யுக்தம்னா சமர்த்தம். அப்ப அந்த இகாரத்துல ஏகார்த்தி பாவ சாமர்த்தியமோ அல்லது
விபேக்ஷா சாமர்த்தியமும் கேவல இக்கு ஈ சுதியில இருக்கக்கூடிய ஈ இருக்கு பாருடா, சுதி உபாசியா, அந்த ஈகாரத்துல என்ன இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும்ன்றா. ஈகாரத்துல எங்கடா சாமர்த்தியம்? மொத்த சுதி சப்தத்துலதான் வந்து ஒரு சாமர்த்தியம், அர்த்தபோதன சாமர்த்தியம் சுதிக்கு இருக்குமே தவிர ஈக்கு இருக்குமா? நீ இந்த சூத்திரத்துல சமர்த்தோ விதி அப்படின்னு போட்டன்னா எல்லா பாணினி சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா விதேயங்களும் சமர்த்தத்தை ஆசிரிச்சுதான் வரணும்னார். அப்ப வர்ண விதியெல்லாம் கூட சமர்த்தத்தை ஆசிரிச்சுதான் வரும்னா அப்படின்னு ஆயிடும். அப்ப சுதி உபாசியால ஈ என்னது சமர்த்தம் இல்லாததுனால ஈகாரத்துக்கு எண்ணு வராது. அப்ப சுத்தி உபாசியாவே வராதே. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொடுத்த உதாரணம், அவர் வேற உதாரணம் கொடுக்குறாரு. ஏகா வர்ண விதோ சமர்த்த பரிபாஷா மாபூத், இதுக்கு சமர்த்த பரிபாஷான்னு பேர்றா. சமர்த்த பதவிதி என்ன பேரு? பரிபாஷா சூத்திரம் இந்த சூத்திரம். மாபூத் திஷ்டது தத்யானய தக்ரம் இஹ ஸ்யாதேவ எண். திஷ்டது ததி ஆனய தக்ரம் ஒரு சொன்னா முன்ன சொன்ன மாதிரி. அதாவது ராஜ்ஞா புருஷா தேவதத்தஸ்யான்னு வந்ததா? என்னது இல்லடா, புருஷா தேவதத்தஸ்ய, இந்த ராஜ்ஞா வேற வேற ஏதோ வந்தது. எப்படா வரும்? भार्या राज्ञः देवदत्तः, भार्या राज्ञः पुरुषः देवदत्तस्य. எப்படி? भार्या राज्ञः पुरुषः देवदत्तस्य. டவுன் பஸ்ல லாஸ்ட் சீட்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை. இவன் தப்பா கனெக்ட் பண்ணிடுறான். அது மாதிரி பாரியா ராஜ்ஞா இருக்கு, புருஷா தேவதத்தஸ்யா இருக்கு. வாஸ்தவத்துல வந்து ராஜ்ஞான்ற சப்தத்துக்கு யாரோட இது இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, அன்வய சாமர்த்தியம் இருக்கு பாரியா பதார்த்தத்தோட. இந்த புருஷான்ற சப்தத்துக்கு தேவதத்தஸ்யான்ற பதார்த்தத்தோட அன்வய சாமர்த்தியம் இருக்கு, விபேக்ஷா சாமர்த்தியம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய ராஜ்ஞாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய புருஷாவுக்கும் பரஸ்பர விபேக்ஷா ரூபமான சாமர்த்தியம் இல்ல. சாமர்த்தியம் இல்லாட்டினா பரவாயில்ல சார், பாணினி ஷஷ்டின்னு சூத்திரம் போட்டிருக்கார். ஒரு ஷஷ்டியந்தம் ஒரு சுபந்தம் இருந்தா பண்ணிடலாம், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இருந்தா கல்யாணம் பண்ணிடலான்ற மாதிரி, ஒரு ஷஷ்டியந்தம் ஒரு சுபந்தம் இருந்தா பண்ணிடலான்ற மாதிரி பண்ணிடுவான் இந்த இடத்துல. அதனாலதான் என்ன பண்ணார், சாமர்த்திய யுக்தமா இருக்கணும்ன்றதுக்காக பரிபாஷா போட்டார். இது அங்க ரைட்டு. எங்க சமாசத்து விதியில வர்ண விதி இதே மாதிரி வேற பிரயோகம் சொல்லு. திஷ்டத்து ததி, ஏய் போதண்டா தயிர் இருக்கு, திஷ்டத்து ததி தயிர் கொடுக்காத. ஆணைய தக்கரம்னா கொண்டு வாடா மோரன்னா, இருக்கட்டும் தயிர் கொண்டு வா மோர அப்படின்றான். திஷ்டத்து ததி ஆணைய தக்கரம். இது பாரு, இந்த திஷ்டத்து ததின் போது ததி பதார்த்தத்துக்கு எந்த பதார்த்தத்தோட அன்வயம் இருக்கு? திஷ்டத்து பதார்த்தத்தோட. அதுதான் வியபேக்ஷா இருக்கு, பரஸ்பர வியபேக்ஷா. ஆணைய பதார்த்தத்துக்கு தக்கர பதார்த்தத்தோட தான் வந்து அன்வயம் இருக்கு, வியபேக்ஷா இருக்கு. அப்ப ஆகத்திய இந்த இடத்துல திஷ்டத்து ததி ஆணையன்றதுல ததி பதார்த்தத்துக்கும் ஆணைய பதார்த்தத்துக்கும் என்ன கிடையாது? பரஸ்பர வியபேக்ஷான்னு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இல்லை. நீ இந்த இடத்துலயும் நமக்கு என்ன வேணும்? இகோ எனச்சின்னு எண் வரணும். ததி ஆணைய தத்யானய இக்காரத்துக்கு எண் வரணும். இதுதான் பிரயோகம் இஷ்டம். நீ பாட்டுட்டு அந்த சூத்திரத்தை சமர்த்த பதவிதியில பதம் வேண்டாம், சமர்த்தோ விதிகின்னா சர்வோப விதிகி சமர்த்தான்னு இருக்கும். பாணினி எதை விதிச்சாலும் அந்த உத்தேசியத்துக்கு பரஸ்பரம் என்ன இருக்கணும்? சாமர்த்தியம் இருந்தாதான் வரும். எப்படி தெரியுமா அர்த்தம் வரும்? இக்குக்கு அச்சோட கூட அச்சுனுடைய வியபேக்ஷா இருக்கணும். இக்கஹா அச்சி தானே, பரத்துல இருக்கக்கூடிய அச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இக்குனுடைய வியபேக்ஷா இருக்கணும். அப்படி அவா ரெண்டு பேருக்கும் பரஸ்பர வியபேக்ஷா இருந்தாதான் அந்த இக்குனுடைய ஸ்தானத்துல எண்ணு வரும்னு சூத்திரத்துடைய அர்த்தம் பண்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். வந்துட்டுனா என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல ததி ஆணையால ததியில இருக்கக்கூடிய தகாரோத்திர இகாரத்துக்கும் ஆணையால் இருக்கக்கூடிய ஆகாரத்துக்கும் பரஸ்பர அன்வயம்ன்றது கிடையாது. அப்ப வஸ்துதா என்ன ஆகாது? அங்க வந்து வியபேக்ஷா சாமர்த்தியமே கிடையவே கிடையாது. கேவல இகாரமானது கேவல ஆகாரத்தை அபேட்சிக்காது. சரி, நீ சமுதாயத்தை கல்பிக்கிற. ததின்ற ஒரு சமுதாயத்துக்கு ஆணைய அப்படின்ற ஒரு சமுதாயத்தோடு கூட
எங்க இருக்கணும்? இது வியபேக்ஷா சாமர்த்தியம் இருந்தாதான் என்ன வரும்? இகாரத்துக்கே என்ன வரும்? அப்ப எங்கேயாவது ததி ஆனய அப்படின்ற அந்த இடத்துல மட்டும்தான் என்ன வரணும்? தத்யானயன்னு எண் வரணும். திஷ்டது ததி ஆனய தக்ரம்ன்ற இடத்துல ததி பதார்த்தத்துக்கும் ஆணைய பதார்த்தத்துக்கும் பரஸ்பர வியபேக்ஷா இல்லாததுனால அந்த ததி பதார்த்தத்தினுடைய ஏகதேசமா இருக்கக்கூடிய இகாரத்துக்கு ஆணைய பதத்தினுடைய ஏகதேசமா இருக்கக்கூடிய ஆகாரத்தோடு கூட அன்வயம், அதாவது வியபேக்ஷா இல்லாததுனால அங்க எண் சந்தியே வராதுன்னு ஆயிடும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அப்ப வர்ண விஷயத்துல சாமர்த்தியம் இல்லாட்டாலும் பரவாயில்ல இல்லையா? அசமர்த்தமான உத்தேசத்தை உத்தேசிச்சு கூட வர்ண விதியானது வரும். அப்ப ஏவஞ்ச சமர்த்த பரிபாஷா வர்ண விது மாபூத்துன்றதுக்காக தான் என்ன பண்ணார்? சமர்த்தா பதவிதிகின்ற பதம் சப்தத்தை சேர்த்தார். இது என்னது? இது வர்ண விதி. இகோ எனச்சின்னு என்னானது வர்ண விதி, நத்து பதவிதி. ஏவஞ்ச அந்த இடத்துல சாமர்த்தியம் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. திஷ்டது தத்யானயதக்ரம் இது ஆனயதக்ரம் இஹ ஸ்யாதேவ எண் விதிகிரஹணம் து பதஸ்ய விதிஹி பதயோஹ விதிஹி பதானாம் விதிஹி இதி அநேக விபக்தியந்த சமாச லாபார்த்தம் பதஸ்ய. அடுத்து ஒன்று கேட்டார். இப்ப பதவிதிகின்ற பதவிதிகின்னு ஒரு சமாசம். அந்த சமாசத்துக்கு எப்படா விக்கிரக வாக்கியம் பண்ணார்? சமாசம் வர பதவிதின்ற சப்தத்தினால நாம என்ன பண்றோம்? பதத்தை உத்தேசிச்சு வரக்கூடிய விதி, பத சம்பந்தி விதிகி. பத சம்பந்தப்பட்ட விதி இருக்கு பாரு, அது அநேக விதம். சமாசமும் ஒரு பதவிதி, தத்திதமும் ஒரு பதவிதி, கிருதந்தமும், இப்படி எல்லாமே நாம சொல்லணும். அதுல சமாசம்னு சொல்லக்கூடிய பதவிதி வார்த்தையினால சமாசத்துக்கு ஏத்துக்கிற பட்சத்துல சமாசம் யாரை உத்தேசிச்சு வரும்? ரெண்டு பதங்களை உத்தேசிச்சு வரும். அப்ப பதயோகோ விதின்னு சொன்னாங்க. மினிமம் ரெண்டு, மேக்சிமம் நிறைய. அப்ப பதயோகோ விதிகி பதவிதிகி கஹா சமாசா, பதானாம் விதிகி பதவிதிகி கஹா சமாசா. பதஸ்யான்னு வருமானார். இந்த கிருத்து தத்தித பதங்கள்லாம் பிரத்யங்கள்லாம் வரும்போது கேவலம் ஒரே ஒரு பதத்தை உத்தேசிச்சு வருது. அங்க பதஸ்யான்னு சொல்லிக்கலாம். இருடா ஒரு வாங்கிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு அச்சா. அப்ப ஏன்ட்ட அந்த பதவிதின்ற சப்தம் இருக்கு பாரு, சூத்திரத்துல இருக்கக்கூடிய பதவிதின்ற வார்த்தைக்கு மூணு விதமாவும் விக்கிரக வாக்கியம் பண்ணிக்கோ. பதஸ்ய விதிஹி பதவிதிஹி, பதயோஹோ விதிஹி பதவிதிஹி, பதானாம் விதிஹி பதவிதிஹின்னு மூணு விதமாவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்ப பதஸ்ய விதிஹி பதவிதிஹின்னு யார மனசுல வச்சுண்டு பண்ண? கிருத் தத்திதங்களை வச்சுண்டு. அதுவும் விற்பி தானே. நான் சொல்லும்போது கிருத் விற்பி தத்தித விற்பி தானே சொல்றோம் நாம. சமாசத்துல வரும்பொழுது அது பதயோகோ பதானம். இப்படி உனக்கு இது மாதிரி ஒரு அர்த்தம் பண்றதுக்கு உனக்கு ஒரு வழி வகுக்கணும்ட்டா ஒரு ஸ்பேஸ் கொடுத்தார் அவர். அதுக்காக தான் சமர்த்தா பதவிதிகின்னு அவரே என்ன பண்ணாரு? சமாசம் பண்ணிட்டார். இதுவே அவர் சார் நீங்களே ஒரு வியஸ்த பிரயோகம் பண்ணிருக்கலாமேன்னா, ஏன்னா இங்க போனா அவனுக்கு சண்டை வரும், அங்க போனா ரெண்டும் எல்லாருக்கும் பொதுவா இருந்துடுறான். என்னது? சமர்த்தா பதஸ்ய விதிஹி அப்படின்னா சமாச ஸ்தலங்கள சாமர்த்தியம் தேவையில்லைன்னு ஆயிடும். சமர்த்தா பதயோஹோ விதிஹி அப்படின்னா திபதாத்மகமான சமாசத்துல மட்டும்தான் அந்த சாமர்த்தியம் தேவை. பாக்கி கிருத்தஜித்தத்துல அப்படின்னு வரும். பதானாம்னு சொன்னா பகுபத விஷேகமான சமாசத்துல மட்டும்தான் சாமர்த்தியம் தேவைன்னு ஆயிடும். எதுக்குடா போடுறா சமாசத்தான்னா? பதவிதின்னு போட்டா நீ விக்கிரக வாக்கியம் மூணு விதமாக பண்ணிக்கலாமே. இப்ப சொல்லு, ஏதோ கேட்க வந்தியா? சமாச அப்படி சொல்லையடா நானு. இந்த இடத்துல பதவிதினா சமாசம் மட்டும் சொல்லி பாதி கேட்குற, யூடியூப் பாதி கேட்கலன்னா நான் என்னடா பண்றது? முழு பாடம் நீ கேட்கல, கேட்டு எல்லா பாடமும் இல்லையா? இந்த இடத்துல பதவிதினா என்ன? கிருத்து தத்தித்தெல்லாம் சொல்லலையா? அதுவும் தான்டா பதவிதி, அதுவும் பதவிதி, தத்தியத்துவம் பதவிதி. இந்த இடத்துல நாம சமாசமும் பதவிதின்றதுக்காக தான் சொன்னார். அதனால நான் சொல்லி முடிச்சிட்டேன். பழைய சதா கேட்ட பாரு மறுபடியும். விதிகிரஹணம் து பதஸ்ய விதிஹி பதயோஹோ விதிஹி பதானாம் விதிஹி இதி அநேக விபக்தியந்த சமாச லாபார்த்தம். அநேக விபக்தியந்த சமாச, அதுக்கு என்ன பேரு? எப்படி தெரியுமா சொல்லணும்? அதுக்கு கண்ணா
பதம் ச பதே ச பதானி ச பதானி அப்படின்னு முதல்ல அந்த பதம் இருக்கு பாரு, அதுக்கு முதல்ல வந்து ஏகசேஷ விருத்தி. அது என்னது? பதம் ச ஒரு பதம், பதே ச 2 பதங்கள், பதானி ச 3 பதங்கள். இதை சேர்த்து சொல்றதா பதானி, பலம் பலே பலானி மாதிரி. பதம் ச பதே ச பதானி ச பதானி. அப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய பத சப்தத்துக்குள்ள ஏகவச்சனாந்தம் ஏக விபக்தியந்தமான பதசப்தமும் அடங்கியிருக்கு, திவச்சனாந்தமான ஏகவச்சனம் தானே சொன்னேன் நான், திவச்சனாந்த பதசப்தமும் அடங்கியிருக்கு, பகுவச்சனாந்தமான பதசப்தமும் அடங்கியிருக்கு. அப்ப நான் வந்து பதானாம்னு சொன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ 3 அர்த்தத்தையும் வாங்கிக்கணும். ஏன்னா ஏகசேஷத்துக்குள்ளுக்குள்ள அது அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பதானாம் விதிகி பதவிதிகின்னு சொல்லு. பதானாம் விதிகி பதவிதிகின் போது அந்த விதி சப்தம் இருக்கு பாரு, இந்த பதானாம்ன்ற பதத்துக்குள்ளுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய பதஸ்யாவிலையும் அதை அன்வயிக்கும். பதஸ்ய விதிகி பதவிதிகி, பதயோக விதிகி பதவிதிகி, பதானாம் விதிகி பதவிதிகி. இப்படிலாம் வந்து இது விக்கிரகா சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய இது மாதிரி சமாசத்துல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அதுதான். என்ன வேணா அர்த்தம் நீ பண்ணிக்கலாம், அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கு. அதுதான் ஆபத்தாவும் வந்து முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு அர்த்தத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை தீர்மானம் பண்றதுக்கு தாத்பரியம் என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு கட்டாயம் வந்துருக்கு. சரியா? அப்ப விதிகிரகணம் தூ பதஸ்ய விதிகி பதயோஹோ விதிகி பதானாம் விதிகி இது அநேக விபக்தியந்த சமாச லாபார்த்தம். அந்த ஒரு அநேக விபக்தியந்தமான சமாசம் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் விதிகின்ற சப்தத்தையும் சேர்த்து போட்டார். பதஸ்ய இத்யுக்தௌ தூ உபபதமதிங் இத்தியாதாவேவ அஸ்ய உபஸ்திதி ஸ்யாத் இத்யாஹு அப்படின்னார். இப்ப பாரு, இங்க பாரு, சமர்த்தஹ பதஸ்ய விதிஹி, சமர்த்தஹ பதஸ்ய விதிஹி அப்படின்னு சமாசம் பண்ணாம வியஸ்தமா பாணினி பிரயோகம் பண்ணா நீ என்ன நினைச்சிருவ? எந்த இடத்துல வந்து ஒரு பதத்தை, ஒரே ஒரு பதத்தை உத்தேசிச்சு ஒரு விதி இருக்கோ, ஒரு சமாச விதியே இருக்கோ, அந்த இடத்துல மட்டும்தான் வந்து சாமர்த்தியம் இருக்கணும் போல இருக்கு. பாக்கி த்விபதங்களை உத்தேசிச்சு சமாசம் வந்தாலோ பகுபதங்களை உத்தேசிச்சு சமாசங்கள் வந்தாலோ அந்த இடத்துலலாம் வந்து தேவையில்லைன்னு. எங்க ஒரு பதத்தை உத்தேசிச்சு வரக்கூடிய சமாசம் உபபத சமாசம்னு ஒண்ணு இருக்கு. சமாசமே கூட ஒரு பதம் உத்தேசிச்சு உண்டு. அது எங்கன்னா உபபதம் அதிங்க அப்படின்னு இருக்கு. உபபதம் அதிங்கந்தேன சக சமஸ்யதே. இப்ப உபபதம்னா பாணினி வியாக்கரணத்துல ஒரு சில காரியம் பண்ணும்பொழுது இன்னார் இருக்கணும் அப்படின்னு இன்னார் பக்கத்துல இருந்தாதான் நான் இந்த காரியம் பண்ணுவேன். சில பேர் பண்றா, நான் அவர் பக்கத்துல வந்து நின்றா நான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன்ற. சாட்சி மாதிரி ஒருத்தர் இருந்தாதான், அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அவர் வந்து சும்மா தான் நிற்க போற, இருந்தாலும் அவர் எதுக்கு எனக்கு இந்த காரியம் பண்ணோன்றான் பாரு. அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி பாணினி சாஸ்திரத்துல சில காரியம் பண்றதுக்கு ஒரு சில பதங்கள் சமீபத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமத்தோட சில காரியங்கள் இருக்குடா. அப்படி அது என்ன அப்படின்னா கர்மணி அண்ணுன்னு ஒரு சூத்திரம். தாத்துவுக்கு பின்னாடி கிருத் பிரத்யமாகிய அண்ணு பிரத்தியம் வரும்டா. யாருக்கு பின்னாடி? பிரகிருதி யாரு? தாது. பிரத்தியம் எது? கிருத் பிரத்தியம், அண்ணு பிரத்தியம். நீங்க 2 பேர் இருந்தா போதும் இல்ல, நீங்க 2 பேர் தான், வேற யாரோ மூணாவது ஒரு சாட்சி கேட்கிறார். யாரு? பாணினி. பக்கத்துல கர்மகாரகம் இருந்ததுன்னா அப்பதான் தாத்துவுக்கு பின்னாடி அண் வரும்னார். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பிரத்தியம் வரணும்னா யாரு? பிரகிருதி வேணும். இப்ப யார் பிரத்தியம்? கிருத்து பிரத்தியம். அண்ணுன்னு சொல்லக்கூடிய கிருத்து தான் பிரத்தியம். அண்ணுன்னு சொல்லக்கூடிய கிருத் பிரத்தியம் வரணும்னா முன்னாடி இருக்க பிரகிருதி என்னவா இருக்கணும்? தாத்துவா இருக்கணும். அப்போ ஒரு தாத்துக்கு பின்னாடி அண் பிரத்தியம் வரும், சொல்ல வேண்டியதானே? வராதுன்ட்டார். கர்மணி அண்ணு கர்மணி உபபதே தாத்தோஹோ அண்ணு சியாத். ஒரு கர்மகாரகம் பக்கத்துல இருக்குன்னு எனக்கு தீர்மானம் பண்ணி காமிச்சாதான் தாத்துக்கு பின்னாடி அணு பிரத்தியத்தை நான் சாங்ஷன் பண்ணுவேன். புரிஞ்சுதா? எங்க வருதுன்னா கும்பம் கரோதி இது கும்பகாரஹா. கிருதாத்துக்கு பின்னாடி அணு பிரத்தியம் வரும். கிருதாத்துக்கு பின்னாடி அணு பிரத்தியம் வந்து கிரு அண்ணு போயிடுது. ஆதி விருத்தி. கிருக்கு வந்தா காரு, காரு பிளஸ் கார காரஹா.
இந்த காரகான்னு இந்த அன் பிரத்யம் வரத்துக்கு கிருதாத்து மூஞ்ச பார்த்து தான் வருது. ஆனா பக்கத்துல கர்மகாரகம் இருந்தாதான் அண்ணு வரும்னு சொல்லிட்டார் பாணி. அப்ப நீ என்ன பண்ணும், சுத்தமான கிருதாத்துக்கு பின்னாடி அன் பிரத்யம் வைக்க கூடாது பிரக்ரியா திசையில இல்லையா. செத்து போயிடுத்து, செத்து போனாலும் பரவாயில்லன்னு என்ன பண்றான் அவன், அதுல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குடல் அது இது ரத்தம் எல்லாத்தையும் எடுத்து வடி தூக்கி தூக்கி போட்டுட்டு அதை நல்லா காய வச்சு அப்புறம் அது உடம்புக்குள்ள நிறைய வெக்கோலை வச்சு அடைச்சி அதை தைச்சி அதுக்கு 2 கயரை கட்டி ஆணில மாட்டி வைக்கிறான். செத்து போனதுன்னு தெரிஞ்சக்கப்புறம் கூட பால் கறக்கும் போது மட்டும் அந்த கண்ணுக்குட்டியை இறக்கி என்ன பண்றான், அந்த பசுமாடு முன்னாடி வச்சிருவான். கண்ணுக்குட்டி இருக்குன்னு நினைச்சுன்னு என்ன பண்ணுவோம், செத்து போன கண்ணுக்குட்டியை அது பசுமாடு நக்கி நக்கின்னு பார்த்துருக்காது, பால் கறக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லைன்னா பால் சுரக்காது, தெரியாதுல்ல உங்களுக்கு அது. அப்ப இது பால் சுரக்கணும்னா பசுமாடு இருக்கணும், கோணார் இருக்கணும், பாத்திரம் இருக்கணும், கறக்கிறது இருக்கணும், எது இருந்தா போதும். ஆனா அது கறக்கிறதுக்கு செத்தே போனாலும் கூட பக்கத்துல கண்ணுக்குட்டி இருக்கணும். அதே மாதிரி தாத்துக்கு பின்னாடி அன்பர்த்திய வரணும்னா கர்மகாரகம் உபோதமா இருக்கணும்ட்டார். அப்ப நீ எப்படி தெரியுமா பண்ணும், கும்ப அம்மு கிரு, எப்படி கும்ப அம்மு கிரு, அந்த கும்ப அம்மு இருக்கு பார், அதுக்கு கிருவோட சமாசத்தை ஒத்துக்கணும். நீ வெறும் பக்கத்துல இருந்தா மட்டும் போறாது, சமாசம் ஆயிடுத்துன்னு ஒரு ஒப்பந்தத்தை ஒரு தீர்மானத்தை கொடுக்கணும். அது சமாசத்துக்கு உபபத சமாசான்னு பேர். உபபதம், உபபதம் யார் இந்த இடத்துல, கும்ப அம்மு, அதான் உபபதம். அது தாத்துவோட சமாசத்தை அடையும். இது வரைக்கும் நீ பார்த்தது சுபந்தம், சுபந்தத்தோட தானே சமாசம். இப்ப சுபந்தமானது தாத்துவோட சமாசம். சுபந்தம் சுபந்தத்தோடையும் இல்ல திங்கந்தத்தோடையும் இல்ல, திங் பிரத்தியம் கூட வரல, கிருத்தும் வரல, வர்றதுக்கு முன்னாடி தாத்துவோட சமாசம் பண்றா. இது முதல்ல முடிச்சு அது பண்ண சில காரியம்லாம் இங்க பாதி அங்க பாதின்னு ஒரு மாதிரி கொண்டு போறோம் பாரு நாம. அது மாதிரி இப்ப கும்ப அம்மு கிருவுக்கு என்ன வந்துடும், அந்த அந்த ஓவரால் அதுக்கு என்ன வந்துடும், சமாசா. அடுத்த சமாசம் எடுத்தா இப்ப குடுறா அதை அப்படின்றான். சாங்ஷன் ஆகணும், வீடு தளம் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாங்ஷன் பண்ணுவேன்றான். எனக்கு அது வரைக்கும் கொண்டு வரதுக்கு பணம் வேணுமான்ட்டான். அப்போ யார்ட்டையோ கடன் வாங்கி தளம் போட்டு அவனை பேங்க்காரன் கொண்டு வந்து காமிச்சோன்னா பார்த்துட்டு, சரி இந்த தளம் போடுறதுக்கே பணம் நான் அவன்கிட்ட தான் கேட்டேன். அவன் என்ன பண்றான், தளம் போட்டுட்டு அனுப்புறேன். இப்படிலாம் நம்ம லோகத்துல ஒன்று பரஸ்பர ஆசிரியம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் நீ என்ன ஆசிரியக்கணும், நான் ஒன்னும் ஆசிரியக்கணும்ன்ற மாதிரி இது. இதுதான் என்ன பண்ணார், இங்க சுபந்தத்துக்கு யாரோட சமாசம் வந்துருத்த, தாத்துவோட சமாசம். சுபாம் சுபா திங்கா நாம் நா தாத்து நான்னு 4 சொன்னார். சுபந்தம் சுபந்தத்தோட சமாசத்தை அடையும். சுபாம் சுபா திங்கா சுபந்தம் திங்கந்தத்தோட சமாசத்தை அடையும். நாம்னா சுபந்தம் பிராதிபதிகத்தோட சமாசத்தை அடையும். தாத்துனா சுபந்தம் தாத்துவோட சமாசத்தை அடையும். அது என்னது, எந்த இடம், கும்பகார. அப்ப கும்ப கிரு, கும்ப அம்மு கிரு, இப்ப அண்ணு பிரத்தியம் வரும். அன் பிரத்தியம் காரா ஆயிடும். இப்ப மொத்தத்துல எல்லாம் பண்ணும். இப்ப இந்த இடத்துல பாரு, இந்த சமாசம் இருக்கா, இது பதஸ்ய விதிகியா ஒரு பதம். யார் இந்த இடத்துல பதம், கும்ப அம்முதான் பதம். அந்த பதத்தை யாரோட சமாசத்தை பண்றா, கிருவோட சமாசத்தை. கிரு பதமா இல்ல. அப்ப ஒரே பதத்து கூட சமாசம் வரும். பதஸ்ய விதிகி பத விதிகின்னு யார உதாரணமா வச்சுக்கோ, உபபத சமாசத்தை உதாரணமா வச்சுக்கோ. ஆயிடுதா. இப்ப உபபத சமாசம், உபபத சமாசமும் உனக்கு எப்படி இருக்கணும், சமர்த்தமா இருக்கணும், சமர்த்தாசிரிதமா இருக்கணும். இப்ப இந்த சமர்த்த பத விதிகின்ற அந்த இடத்துல பதஸ்ய விதிகின்னு ஏகவச்சனம் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும், கும்ப அம்மு கிருன்ற இடத்துல இந்த கும்ப அம்முக்கு கிருவோட சமாசம் வராது. ஏன்னா பதஸ்யன்னு என்னது, இன்னும் புரியல, நான் வீடியோ இன்னொரு கேட்டு பாருங்க. பதஸ்ய இத்யுக்தௌ து உபபதம் அதிங் இத்தியாதாவேவ அஸ்ய உபஸ்திதிஹி. சூத்திரம் என்னது, சமர்த்தா பதஸ்ய விதின்னு ஏகவச்சனத்தை பிரயோகம் பண்ணா உபபத சமாசத்துல மட்டும்தான் ஒரே ஒரு பதத்துக்கு ஒரே ஒரு பதத்தை உத்தேசிச்சு சமாசத்தை விதிக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் சாமர்த்தியம் இருந்தா போதும். திபத சமாச பகுபத சமாசங்கள்லாம் சாமர்த்தியம் இருக்கணும் அவசியம் இல்லைன்னு ஆயிடும். ஆனா நமக்கு எல்லா இடத்துலயும் வேணும்ன்றதுக்காக தான் பாணினி என்ன பண்ணாருன்னா
சில சில ஆத்துல அம்மா அப்பாக்கள்லாம் அப்படிதான் பண்ணுவா இல்லையா? என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையன் ஆத்துல போய் தங்கினா என்ன ஆகும், அந்த பாக்கி பசங்க கோச்சுப்பாங்க, அவன் ஆத்துல போய் தங்கினா இவன் கோச்சுப்பாங்க, எல்லா ஆத்துலயும் 10 நாள் இருந்துட்டு வந்துடுறது. அல்லது யாராத்துக்கும் போகாம தனியா ஒரு வீடு எடுத்துன்னு தங்கிறது, எல்லா பசங்களும் வந்துட்டு போவாங்க. இதே மாதிரி பொதுவா ஒரு மெயின்டைன் பண்ற மாதிரி இது பண்ணிட்டார் அவர். सूत्रे समर्थ शब्दः लाक्षणिकः इति ध्वनयन् आह समर्थाश्रितः इति இது வரைக்கும் நடத்திட்டு முடிச்சிடுறேன். சூத்திரத்துல சமர்த்தகான்னு இருக்கு. சமர்த்த சப்தத்துக்கு சாமர்த்தியத்தோட கூடியவர் வந்து சமர்த்தகா. இப்ப நான் ஆரம்ப பாடத்திலேயே சொல்லிட்டேன், சமாசம்ன்றது இனிமேல் தான் வரப்போகிறது. இனிமேல் வரப்போகிறவர் வந்து ஏகார்த்தி பாவ சாமர்த்திய யுக்தரா இருக்க போறாரா, விபேக்ஷா சாமர்த்திய யுக்தரா இருக்க போறாரான்னு நமக்கு தெரிய போறது இல்லை. ஆனா உத்தேசியமா இருக்கக்கூடிய பதங்கள் சித்தமா இருக்கு. ராஜ்ஞா புருஷா. அப்ப சமர்த்தகான்னு யாருக்கு பேரு? அந்த உத்தேசியமா இருக்கக்கூடிய அவைகள் தான் சமர்த்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ சமர்த்தகான்னு பதவிதியை பார்த்து சொல்றீங்க, புரியுறது இல்லையா? பதவிதி இனிமேல் தான் வரப்போறது. வரப்போறவர் சமர்த்தமா இருக்குன்னா வரப்போறத வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வா. பண்ணாதானே தெரியும் கெட்டிக்காரா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி. வரத்துக்கு முன்னாடி நீ எப்படா சமர்த்தகான்னு சொல்றேன்னு கேள்வி வந்தது. அதுக்குதான் சொன்னார் இந்த சூத்திரத்துல, எந்த சூத்திரத்துல, சமர்த்த பதவிதி சூத்திரத்துல கூடிய சமர்த்த சப்தமானது லக்ஷணையாக சமர்த்த ஆஸ்ரிதகான்னு அர்த்தம். சமர்த்த சப்தத்தினால லட்சியங்கள்ல இருக்கக்கூடிய பதங்களை வாங்கிக்கோ, அந்த பதங்கள் சமர்த்தங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட சமர்த்தங்களான பதத்தை ஆசிரியிச்சுதான் இந்த சமாசம் வரும். அப்ப சமாசம் சமர்த்தமா இருக்கணும்ன்றது என்னுடைய, நான் சொல்ல வரல. சமாசம் யாரை உத்தேசிச்சு வராளோ அவா சமர்த்தாளா இருக்கணும். சமர்த்தால உத்தேசிச்சு சமாசம் வரும். அப்ப சமர்த்த சப்தத்துக்கு சமர்த்தாஸ்ரிதகான்னு அர்த்தம். அந்த அர்த்தம் எப்படி வரும்? லக்ஷணையா கிடைக்கிறதுன்றது சொன்னார். சூத்திரே சமர்த்த சப்தா லாக்ஷணிகா இது துவனயன்னு ஆக சமர்த்தாஸ்ரிதா இது. சமர்த்த இது கிம் மேற்கொண்டு இன்னும் விசாரம் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ குருभ्यो நமः.